Hello friends, welcome to Learners Forum. Solve a minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் 2010 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா a unity negative feedback closed loop system has transfer function g of s is equal to 1 divided by s square plus 2s plus 2 and controller g e of s in feed forward path. For unit step input, the transfer function of controller that gives minimum steady state error is. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல ஜி ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இது கூட ஒரு கெயின் வேல்யூவா நமக்கு இன்னொரு கண்ட்ரோலர்லயும் இருக்கு. ஸோ நமக்கு யூனிட் ஸ்டெப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது மினிமம் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷன்ல எப்போ அக்கர் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் என்ன இன்புட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம கேபி வேல்யூ அதாவது பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். விச் இஸ் கேபி இஸ் ஈக்குவல் டு limit s tends to 0. இங்க நமக்கு வந்து g of s into h of s வேல்யூவை தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்க நமக்கு ஃபங்க்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு இங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 2 இன்டூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கெயின் வேல்யூவா நமக்கு s பிளஸ் 1 இன்டூ s பிளஸ் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறும் 1 divided by denominatorல இங்க ஒரு 2 இருக்கு and இங்க ஒரு 2 இருக்கு. So 2 into 2 4 அப்படின்னு நமக்கு first optionல கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு s plus 2 into s plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ again kp is equal to limit s tends to 0 1 divided by s square plus 2s plus 2 into s plus 2 divided by s plus 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம s tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர்ல 2 இருக்கு டினாமினேட்டர்ல 2 into 1 2 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 1. தேர்ட் ஆப்ஷனை இப்போ செக் பண்ணலாம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 1 பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 2 இன்டூ தேர்ட் ஆப்ஷனில் நமக்கு எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 4 டிவைடட் பை s plus 2 into s plus 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 1 into 4 4 டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 into 2 into 3 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 by 6 which is equal to 1 by 3 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு லிமிட் s tends to 0 1 by s square plus 2s plus 2 into 1 plus 2 by s plus 3s அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்மில் நமக்கு 2 by 0 இன்ஃபைனைட்டாக மாறும். ஸோ என்டையர் டேர்முமே நமக்கு இங்கே இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் கிடைக்கும். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபி அப்படிங்கும்போது நமக்கு 1 டிவைடட் பை 1 பிளஸ் கேபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இன்ஃபைனைட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 பை இன்ஃபினிட்டி நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீதி எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஸ்டெடி ஸ்டேட் எரர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே 0 தான் மினிமம். ஸோ இது வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ல தான் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.